ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் விடுதி காப்பாளருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பார்வையில் காணும் கடிதத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் துறையில் 1351 விடுதிகளில் தற்போது 497 காப்பாளனி பயணங்கள் காலியாக உள்ளதால் அவ்விடுதிகளை சிறந்த முறையில் நிர்வகிப்பதில் கணக்கம் ஏற்படும் சூழல் உருவாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 497 வேக்கன்சி இருக்கு. எனவே இதனை தவிர்க்கும் பொருட்டு மாவட்டங்களில் இத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் விடுதிகளில் காலியாக உள்ள பட்டதாரி காப்பாளர், காப்பாளனி மற்றும் இடைநிலை காப்பாளர், காப்பாளனி பயணங்கள் பணிபுரிய பள்ளி கல்வித்துறையின் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களை மற்றும் இடைநிலை ஆசிரியர்களை வந்து அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கு ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம்னா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் டீச்சர்ஸ், அவங்க வந்து விருப்பம் இருக்கா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு இந்த விடுதி காப்பாளர் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தங்கள் மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களை மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் ஆகியவற்றை நீங்கள் இந்த விடுதி காப்பாளருக்கு விருப்பம் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இடைநிலை காப்பாளனிக்கு வந்து டிடிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. போதக காப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வித் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 497 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ துறை மாறுதல் கோரும் ஆசிரியர் தொடர்பான விவரம். ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். விடுதி காப்பாளர் பதவிக்கு ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 497 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் விடுதி காப்பாளர் பணிக்கு தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.